அப்படியே ஒட்டுமொத்தமா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்கன்னா, எல்லாரும் தான் திருவண்ணாமலைக்கு போறாங்க. எல்லாரும் தான் திருச்செந்தூருக்கு போறாங்க. லட்சக்கணக்குல போறாங்க. எல்லாருக்கும் ரிசல்ட் கிடைச்சிருதா? அந்த சூட்சமம் அறிந்து, குறிப்பிட்ட நேரத்துல அந்த தெய்வத்த பார்க்கணும். அப்ப உங்களோட எண்ணங்கள் இப்படி இருக்கணும். பாசிட்டிவா இருக்கணும். அதுக்கு தான் மலர் மருந்து. பாசிட்டிவா போ, தெய்வத்த பாரு, உன்னோட கோரிக்கைய எனக்கு நடக்கணும், நடக்கணும், நடக்கணும்னு கெஞ்சனா குடுக்க மாட்டாங்க. குடுத்து தான் ஆகணும். உன்ன நம்பி வந்திருக்கேன். நீ தான் குடுக்கணும். மிரட்டணும். ஜெயிச்சிரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டிற்கு தகுந்த மாதிரி, அங்க நமக்குள்ள உள்ள ஒரு கன்சல்டன்ட் அந்த ஒரு வீட்டுக்குள்ள போம்போது, அந்த வீடு பேசும் நம்மகிட்ட. அந்த உணர்வுகள வெளிப்படுத்தும். பேசும்னா நம்மள மாரி பேசாது. நமக்கு அந்த இன்ட்யூஷன்ல அது புரியும். அது நம்ம தேடுற விஷயத்த அது நம்ம கண்களுக்கு காட்டும். அந்த புரிதல மக்களுக்கு, அந்த வீட்டு ஓனருக்கு நம்ம சொல்லிக் குடுத்து, இத கொண்டு வந்து நீங்க அமல்படுத்துறதுக்கு, இத செயல்படுத்துறதுக்கு இந்தந்த விஷயங்கள செஞ்சீங்கன்னா செயல்படுத்திடலாம். இந்தந்த வழிபாடுகள பண்ணுங்க. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள். இதுல குறிப்பா ஒரு வீட்டுக்கு சொன்னேன்.